விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தேசிய அளவில் சாதிக்கும் வகையில் சிறப்பு விளையாட்டு மைதானத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பு. தமிழகம் அனைத்து துறைகளிலும் தலைசிறந்து விளங்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் தமிழகம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழும் வகையில் அதற்கான கட்டமைப்புகளை அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்படுத்தி சாதனை படைத்துள்ளார். அந்த வரிசையில் தற்போது சென்னை எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயற்கை புல்தரை கால்பந்து மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மைதானம் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்தில் அமைந்த இந்த செயற்கை புல்தரை மைதானத்திற்கான உபகரணங்கள் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டதாகும். தமிழக முதல்வர் அவர்களின் உதவியுடன் எங்கள் பள்ளியில் இந்த கால்பந்து மைதானம் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எங்கள் மாணவர்கள் தங்களது விளையாட்டுத் திறனை நன்கு மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். இதன் மூலம் சென்ற வருடம் எங்களது மாணவர்கள் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக பெங்களூர் சென்று வந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசினை பெற்று வந்தார்கள். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் சாதிக்கும் உயர்ந்த எண்ணத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆலோசனைப்படி இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக மாணவர்கள் தேசிய அளவில் சிறந்து விளங்க உலகத்தரம் வாய்ந்த மைதானத்தை அமைத்துக் கொடுத்துள்ளார். இதன் மூலம் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் ஆர்வம் மேலும் அதிகரித்திருப்பதாக கூறும் மாணவர்கள் இதனை அமைத்துக் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த கால்பந்து விளையாடி நான் பெரிய லெவலில் நான் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் அந்த மாதிரி போவேன்னு நம்பிக்கையும் இருக்குது. வெளிலலாம் நாங்கள் போய் ஆடுறதுக்கு எங்கள் பிடி சார் எல்லோரும் என்னை ஊக்குவிக்கிறாங்க. நாங்கள் நல்லா ஆடுவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதை கட்டி கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. உலகத்தரமான செயற்கை புல்லுனால எங்களுக்கு பயம் இல்லை. விளையாடுறப்ப கூட எங்களுக்கு பயம் இல்லை. விழுந்தாலும் அடிப்படாது, ஒன்றும் இருக்காது. அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய மேட்சுக்கெலாம் போயிருக்கோம். இந்த ஃபுட்பால் கிரவுண்டை கட்டி கொடுத்ததுக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறுவதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். செயற்கை வேதிப்புல்லாம் போட்டிருக்கிறதுனால நாங்கள் விளையாடும் போது கீழே விழுந்தாலும் அடிபட மாட்டேங்குது. இது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது உதவுது. அது இல்லாமல் எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மற்றும் பிடி மாஸ்டர் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுனால எங்களுக்கு விளையாட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது. அதனால் ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டி கொடுத்ததுக்கு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபுட்பால்னாலே கீழே விழுந்தா அடிப்படும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிப்படுறதுனால. அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்கு செயற்கை புல்லாம் போட்டு எல்லாம் சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் கட்டி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். அதில் ஒரு திட்டமாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்கள் விளையாட்டுத் திறனில் மென்மேலும் வளர்வதற்காக உலகத்தரம் வாய்ந்த செயற்கை புல்தரை கொண்ட ஒரு மைதானத்தை உருவாக்கி கொடுத்துள்ளனர். இந்த மைதானத்தில் கால்பந்து பயில்வதன் மூலம் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பங்கு பெறுவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற தரம் வாய்ந்த ஒரு கால்பந்து மைதானத்தை அமைத்துக் கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெயா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் மாலத்தி நரேந்திரன்.